எதிர்கால உலகில் தூக்கு தண்டனை ஒழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக உறுப்பு துண்டிக்கும் தண்டனை நடைமுறைக்கு வந்தது. மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகள் ஒவ்வொரு மாதமும் தங்கள் உடலின் ஒரு பகுதியை துண்டிக்க வேண்டும். இந்த தண்டனையின் கடுமையையும் துண்டிக்கும் எண்ணிக்கையையும் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் தீர்மானித்தனர். பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் அவர்களை மன்னிக்கும் வரை இந்த தண்டனை தொடர்ந்தது. வில்லி இரக்கமற்ற குற்றவாளி இந்த புதிய தண்டனையின் முதல் பலியானான். அவன் ஒரு சிறுமியை பலாத்காரம் செய்து உடலின் பல பாகங்களை வெட்டியிருந்தான். தனக்கும் வெட்டப்படும் என்று தெரிந்ததும் அவன் உள்ளுக்குள் உடைந்து போனான். அறுவை சிகிச்சையின் போது பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினரும் அங்கேயே இருந்தனர். சிறுமியின் தந்தை தொலைபேசியை எடுத்து அறுவை சிகிச்சையை தொடங்குங்கள் என்றார். அவனது கண்களில் பழிவாங்கும் தீ இருந்தது. அறுவை சிகிச்சை தொடங்கியதும் தந்தையின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை. அதை கண்டு பயந்த சிறிய மகள் உடனே வெளியேறினாள். சிறிது நேரம் கழித்து இரண்டாவது அறுவை சிகிச்சை நடந்தது. இம்முறை பெண்ணின் தந்தையும் அக்காவும் தான் இருந்தனர். யாரி சத்தம் கேட்டதும் அக்கா வெளியேற தந்தை பார்த்துக் கொண்டிருந்தார். வில்லி இப்போது ஊனமுற்றான். அவன் இடது காலையும் வலது கையையும் இழந்திருந்தான். பயத்திலும் வருத்தத்திலும் அவன் மூன்றாவது அறுவை சிகிச்சைக்கும் தயாரானான். இந்த முறை பெண்ணின் தந்தை மட்டுமே இருந்தார். அறுவை சிகிச்சைக்கு பின் வில்லி தன் கடைசி காலையும் இழந்தான். இப்போது அவன் முழுமையாக பக்கவாதத்திற்கு ஆளானான். ஆனால் தந்தை தண்டனையை தொடர்ந்தார். வில்லியின் உறுப்புகளும் அகற்றப்பட்டன. அவன் ஊட்டச்சத்து மூலம் மட்டுமே உயிர் வாழ்ந்தான். தன் வீடியோ காட்சிகளை பார்க்க கட்டாயப்படுத்தப்பட்டான். வில்லிதானே அறுவை சிகிச்சைகளை தாங்கினான். அவன் அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருந்தான். ஆனால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பம் மன்னிக்க மறுத்துவிட்டது. ஐந்தாவது அறுவை சிகிச்சை வந்தது. இந்த முறை வில்லியின் பிறப்புறுப்புகள் துண்டிக்கப்பட்டன. அவன் ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தவில்லை, எதுவும் பேசவில்லை. பாதிக்கப்பட்டவரின் தந்தை ஆறாவது அறுவை சிகிச்சையையும் உணர்ச்சியற்று பார்த்தார். இந்த முறை வில்லியின் காது, மூக்கு, நாக்கு நுனி வெட்டப்பட்டது. மீதமிருந்த முடிகளும் லேசர் மூலம் அகற்றப்பட்டன. அதே சமயம் பாதிக்கப்பட்டவரின் தந்தை மன்னிப்பு கடிதத்தில் கையெழுத்திட்டார். வில்லி மருத்துவமனை படுக்கையில் சுற்றப்பட்டு சோர்வாக இருந்தான். தந்தையின் முகம் குழப்பமாக இருந்தது. அவர் மெதுவாக திரும்பி அங்கிருந்து சென்றார். கடைசியாக வில்லியின் தண்டனை முடிந்தது.